ரெட்டத்தல. இந்த ஒரு படத்த பார்த்தா, நம்ம ஹீரோயினியோட பேராசைனால அருண் விஜய் வாழ்க்கையே புரட்டி போற சம்பவம்லாம் நடக்கும். என்ன ஒரு கதைன்னா, நம்ம அருண் விஜய், நம்ம சித்தி தானி ஒவ்வொரு 2 ஹீரோ ஹீரோயினியா ஒரு பார்த்து நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு அனாதையா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காலங்கள் ஓடுனது அப்புறம் ஹீரோயினிக்கு ஒரு பக்கத்துல வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை வைப்பாங்க. நம்ம அருண் விஜய் கேட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினி ஒரு படத்துல வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பக்கத்துல வராங்க. அப்ப வந்து அப்போதான் நம்ம ஹீரோயின் ஒரு படத்துல சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு பேஷன் தான் ரொம்ப முக்கியம், பணம் இருக்கான பணம் இருந்தா தான் இந்த உலகத்தை நம்ம எல்லாமே சாதிக்க முடியும், நம்ம நினைச்சா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு படத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அருண் விஜய் ஒரு பக்கத்துல வந்து உன்னை ராணி மாதிரி வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் விஜய் சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வந்துடுறப்போ வரும்போது திடீர்னு பார்த்தா நம்ம அருண் விஜய்க்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுது. ஆனதுக்கப்புறம் இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணவர் வந்து நம்ம அருண் விஜய் பார்க்கறதுக்கு ஒரு படத்துல வராப்புல. அப்படியே அச்சசலா இன்னொரு அருண் விஜய். இதை பார்த்து 2 பேரும் ஒரு பார்த்து சாக்கறா, யார் என்னைய மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து ஏழ்மையா இருக்கிற நம்ம அருண் விஜய் வந்து அவர் பேர் இந்த படத்துல வந்து காளின்னு ஒரு பேர்ல இருப்பாப்புல. உபேந்திரா காளிக்கு ஒரு பார்த்து நெருங்கிய உறவு ஒரு பாகத்துல ஏற்பட்டு நம்ம ரிச்சான அந்த உபேந்திரா வந்து சொல்றாப்புல, இந்த மாதிரி எப்படி சொல்லி என்னோட பணத்தை கார் வேணா நீ என்ன வேணா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காளிங்கோட அந்த அருண் விஜய் ஒரு பக்கத்துல வந்து கார் எடுத்து நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல பிக்கப் பண்ண போறாங்க. பிக்கப் பண்ண போகும்போது தான் தெரிய வருது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பார்த்து தெரிய வருது. ஆனா ஹீரோயினிக்கு ஒரு பக்கத்துல வந்து ரிச்சான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தா தெரிய வருது. நம்ம ஹீரோயினி ஒரு கேவலமான ஒரு பிளான போடா வருங்க. அதை பார்த்து நமக்கு ஒரு பக்கத்துல ஆகா, நம்ம ஹீரோயினோட லைஃப் நம்ம காளியோட வாழ்க்கை ஒரு பக்கத்துல வந்து வேலை மாறப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயினி வந்து அந்த ரிச்சான மேனை வந்து கொல்ல சொல்லி உத்தரவு விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம காளின்னு சொல்ற அந்த அருண் விஜய் வந்து அந்த உபேந்திராவை எப்படி துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொண்டுறாப்புல. சுட்டு கொண்டது அப்புறம் முதலைக்கு வந்து இரையாக்கி போட்டுறாப்புல. அதுக்கப்புறம் 2வது நாள் தான் தெரிய வருது, அந்த உபேந்திரா வந்து ஒரு கட்டத்துல வந்து போலீஸ் வந்து கையெழுத்து போட்டு டெய்லி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நம்ம எப்படி அந்த காலேஜ்ல அந்த அருண் விஜய்க்கு ஒரு பக்கத்து தெரிய வருது. தெரிஞ்சது அப்புறம் அருண் விஜய் ஒரு பக்கத்து தெரிய வருது, இவன் மேல என்ன ஒரு கேஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கத்துல அவர் நம்ம காலேஜ்ல அந்த அருண் விஜய் ஒரு பக்கத்துல வந்து விசாரிக்கும் போது ஒரு கொலை ஒன்று பண்ணியிருப்பான். அந்த கொலை பண்ணதுனால பாண்டிச்சேரியில வந்து டெய்லி வந்து கையெழுத்து போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்து தெரிய வருது. அந்த உபேந்திரா வந்து ஒரு பக்கத்துல வந்து பரோல்ல வந்திருப்பாப்புல. பரோல்ல வந்து இந்த டெய்லி வந்து இந்த மாதிரி கையெழுத்து போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கத்துல தெரிய வருது. சரி கொலை தானே, இதை பிடிச்சி நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு பக்கத்துல நினைக்கும் போது அப்படி பெரிய டுஸ்ட் ஒண்ணு வருது. அந்த உபேந்திரா வந்து கிட்டத்தட்ட இந்த கோவாவே கையில வச்சுக்கிறத ஒரு பெரும் புள்ளியோட மயனை வந்து சுட்டு கொன்றாப்புல. அந்த பெரிய பெரிய கேங்ஸ்டர் எல்லாம் தேடி நம்ம உபேந்திரா கொண்டதுக்கு இங்க வராங்க. ஆனா அந்த உபேந்திரா வந்து இறந்துருப்பாங்க. அந்த உபேந்திராவோட கேரக்டர்ல வந்து நம்ம பணத்துக்காக ஆசைப்பட்ட நம்ம ஹீரோயினியே நம்ம அருண் விஜய்ன்னு சொல்ற அந்த காளியும் ஒரு பக்கத்துல வந்து இந்த உபேந்திரா வந்து நம்ம இப்படி சுட்டு கொண்டுட்டோமே, அவனுக்கு வர பிரச்சனையே உள்ள நம்ம சாதாரணமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இப்படி இந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடுத்தடுத்து சம்பவம்லாம் பண்ணாப்புல. இந்த கேஸை விட்டு நம்ம வெளியில வரணும், மெயினா இந்த பெரிய கேங்ஸ்டர்ல இருந்து ஒரு பக்கம் அந்த கேங்ஸ்டர் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்க அடுத்த கட்ட கதையா நகரும். அதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் அந்த கேங்ஸ்டர்ல இருந்து தப்பிச்சாப்லையா இல்லையா, உபேந்திராவோட லைஃபை வந்து நம்ம தேவையில்லாம நம்ம வந்து இவர் லைஃப்ல நுழைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் விஜய் செய்யக்கூடிய சம்பவம் தாங்க அடுத்த கட்ட கதையா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினியோட ஒரு பண பேராசைனால நம்ம அருண் விஜய் ஒரு பாகத்துல சாதாரண லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல நம்ம ஹீரோயினி பேச்ச கேட்டு அவரை கொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேங்ஸ்டர்லாம் வராங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினியே ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல தப்பிக்கிற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பாகத்துல பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் ஒரு பாகத்துல ட்விஸ்ட் அடிப்பா வருங்க, வேலோல இருக்குங்க உக்கால ஓலி. இப்படி ஒரு காதலியை வந்து இவ்வளவு வருஷமா ஒரு சின்சியரா லவ் பண்ணி இருந்திருக்கானே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஒரு பக்கத்துல நான் காதல் முக்கியமா பணம் முக்கியமான்னு சொல்ல போகும்போது எனக்கு பணம் தான் முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ போறது சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல வந்து நம்ம அருண் விஜய் பார்த்து சீக்கிரத்துல இவ்வளவு போட்டு தரலையே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஹீரோயினி பேச கேட்டு நம்ம ஹீரோவா ஒரு பார்த்து வந்து இந்த கொலை இந்த உபேந்திரான்னு வந்து இன்னொரு அருண் விஜய் வந்து கொன்றுவாப்புல. அதை பார்த்து அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம ஹீரோயினாலதான் வரும். இது இப்ப பண்ண சொல்லினாலதானே நம்ம ஹீரோ இவ்வளவு பிரச்சனை மாட்டிக்கிட்டாப்புல அப்படின்னு நமக்கு ஒரு பார்த்தா தோணுச்சு. ஆனா ஹீரோயினே கடைசியில பார்த்து இந்த காளிங்கிற அந்த அருண் விஜயோட நான் வாழ்ந்தா என்னையும் அவனையும் கொள்வாங்க என்னையும் கொள்வாங்க, அதனால எனக்கு பணம் தான் முக்கியம், நீ தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்துல உதறி தள்ளிவிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துல தப்பிச்சு போயிடுவான் நம்ம அருண் விஜய் மாட்டி விட்டு. அதை பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்போ ஒரு கேரக்டர் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா இந்த ஒரு படத்தோட நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது அருண் விஜய் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர வேலோட சம்பவம் பண்ணிருப்பா கூட நம்ம அருண் விஜய். அது ஒரு கேரக்டர் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அருண் விஜய்க்கு கடைசியில் அந்த காளிங்க கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு
வெறும் 20 நிமிஷம் சீன்ல பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பான். அத பார்க்கும்போது யாத்தாடி அந்த உபேந்திரன் சொல்லக்கூடிய அந்த அருண் விஜய் அவர விட நம்ம இப்படி இந்த காலிஞ்சரா அருண் விஜய் வந்து வேற லெவல்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருப்பாங்க. அவர் வந்து இன்டர்நேஷனல் ஒரு கேங்ஸ்டர் மாரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ தேடி கிட்டத்தட்ட பல நாட்டு போலீஸ்ல ஒரு மாதம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அத பார்க்கும்போது அந்த ஒரு 20 நிமிஷம் சீனு ஒரு மஸ்ட் வாட்சான சீனா இருந்துச்சு. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்த ஹீரோயினா நடிச்ச நம்ம சித்தி இத்தானி ஆக்டிங்ல பார்க்கும்போது பச்சோந்தி எம்மாடியோ என்னமா நடிக்கிற அப்படிதான் நமக்கே தோணுச்சு. கடைசியில அச்சியமா ஒரு ஆப்பு அருண் விஜய்க்கு அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா அருண் விஜய் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாத்திரம் ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க இருக்க போகும்போது அவங்க என்னென்ன பிரச்சனைகள் நான் சந்திக்கிறது, அவங்களுக்குள்ள பேசலாம் என்ன, எதனால நம்ம பணம் இல்லாம இவ்வளவு எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா அதுல மெயினா இந்த படத்தோட ஒரு காமெடியா நம்ம நடிச்ச நம்ம ஜான் விஜய் ஒரு போலீஸ் அதிகாரியா வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அவர் கேரக்டர் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் வர சீன்லாம் எல்லாமே நமக்கு ஒரு பார்த்து சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா அவர் சொல்ல டைலாக்ல இருந்து எல்லாமே சூப்பரா அழகா காமெடியா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காப்புல நம்ம ஜான் விஜய். கண்டிப்பா ஒரு பக்கத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாலாஜி முருகதாஸ் அவரது ஒரு பக்கத்துல சைக்கோ வில்லன் மாதிரி காமிச்சிருப்பா. அவரைத்தான் நம்ம உபேந்திரா வந்து போட்டு தள்ளிட்டு கடைசி போனதால கிட்டத்தட்ட நம்ம உபேந்திரா அவர்கள இருந்து நம்ம எப்படி சொல்ற இந்த காளி அருண் விஜய்ல இருந்து பிரச்சனை எல்லாம் வர அதை பார்க்கும்போது நம்ம பாலாஜி முருகதாஸ் அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. கரெக்டா ஒரு 4 சீன் வருவாப்புல, 4 சீன் பக்காவா நடிச்சு கொடுத்துட்டு இருப்பாப்புல. மித்தபடி இந்த படத்தை நல்ல ஒரு எங்கேஜாகவும் நல்ல ஒரு விறுவிறுப்பாகவும் கொண்டு போனா ஒரே ஆளு நம்ம சாம்சிஎஸ் பிஜிஎம் போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து என்ன பாக்குறது அருமையா கொடுத்துருக்காப்புல. மெயினா நம்ம தனுஷ் ஒரு பக்கத்துல நம்ம ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அதுல அந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. மித்தபடி நம்ம சாம்சிஎஸ் பேக்ரவுண்ட் பிஜிஎம்ல இருந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா ஒரு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம டைரக்டர் நம்ம கிரீஸ் திருக்குமரன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் ரைட்டர் எல்லாமே அவர் தான். அதை பார்க்கும்போது அவர் டைலாக் ரைட்டிங் இருந்து எல்லாம் பக்காவா கொடுத்துருந்தாப்புல. மித்தபடி இந்த ஒரு படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்க மாதிரி தான் இருக்குங்க. இதுல அடல் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா நம்ம அருண் விஜய்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு படம் தியேட்டர்ல நல்லா வரவேற்பா ஓடிக்கிறது. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.